திமுக அவங்க வெளிப்படையாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி மது ஒழிப்போன்னு சொன்னதால தான் ஆட்சியை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் 717 டாஸ்மார்க்கை குறிப்பாக பள்ளி, கல்லூரி, பேருந்து, கோயில் இது போன்ற வழிபாடு தலங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் தூக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரே நாளில் 1700 பொருட்கள் அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் கொண்டு போய் பெரிய குழி தோண்டி புதைக்கிறாங்க. அது உங்க ஆட்சியில இல்ல, அது 2025 டிஎம்கேல ஆட்சியில் நடந்ததை நீங்க திருச்சி அது உங்களுக்கு சாதகமா போட்டுக்கிறீங்க. குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்கறதுன்றது இன்கேஸ் இவர் ஜெயிச்சிருக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்க மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை நீங்க யோசிச்சுங்க. ஜெயிச்சு முடிச்சாச்சு, அப்போ ஜெயிக்கலனான்னு ஏன் ஒரு கேள்வி? 2 வயசு குழந்தைய திமுக காரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சப்போ அன்னைக்கு அவனும் கேஸ் போடல. பிஜேபி இல்லாத ஒரு அதிமுக தளபதி விஜயை நோக்கி வந்திருக்கு அப்படின்றது ஜெயலலிதா அவர்களும் கிட்டத்தட்ட கலைஞரும் செய்யாத விஷயத்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து தளபதி அவர்கள் நேராக வீட்டுக்கே போன அந்த விஷயம், முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம் போய் பார்த்த அந்த தருணம் 10 நாளைக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கை வந்துடும். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான மோதல்கள், காரசார பேட்டிகள். சார், வெள்ளை அறிக்கைன்றது எல்லா காலத்திலையும் எல்லாருமே வெளியிடுறது தானே சார்? டே 1ல் யாரும் வெளியிடுறேன்னு சொன்னாங்க. 2 பேருக்குள்ளே எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ தளபதி விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற லெவலுக்கு போன வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல. நடைமுறைக்கு எதிர்பார்க்காத இதெல்லாம் சினிமா பாணியிலே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது சார். சினிமா பாணியில் இல்லை, சினிமாவில் நடந்ததெல்லாம் நிஜத்தில் எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்குதில்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவேக்காவோட மாநில செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ராவுதர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். புரியுது சார். எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும். நீங்கள் எல்லாருமே அந்த பதவி ஏற்கும்போது அங்கே இருந்திருக்கீங்க. ஸோ முதல்ல அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அந்த வைப் எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு ஆமாம் புது ட்ரெஸ் வாங்கிட்டு இது ஒரு புதிய தொடக்கம், புதிய அரசின் தொடக்கம். தளபதியோட ஆட்சியில் நிச்சயமாக அவர் சொன்னது போல் எல்லோரும் நல்லா இருக்க போகிறோன்ற ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக புதிய ட்ரெஸ் வாங்கிட்டு உள்ள நேரடியாக நாங்கள் தளபதியை பார்க்கும் பொழுது அவரை ஃபஸ்ட்டு எல்இடியில் காட்டுறாங்க. காரில் வந்துட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்பொழுது பார்க்குறேன், தளபதி ஒயிட் ஷர்ட்டை இன் பண்ணியிருந்தார். டக்கின் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு தலைவர் கோட் ஷூட் தான் போடுறாரு அப்படின்ட்டு. எக்ஸைட்மெண்ட்னாலும் பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதாவது என்ன காஸ்டியூமில் வருவான்றதை எல்லாருமே எதிர்பார்த்தேன். ஏன்னா வேஸ்ட் ஷர்ட்டில் வராரா இல்லை, அந்த காஸ்டியூம் விஷயம் பற்றி நம்ம அப்புறம் இல்லை நான் சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறோம். என்னதில் வருவாருன்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வந்துட்டு இந்த என்ட்ரி அவரும் ராகுலும் கைகோர்த்து உள்ள நுழைஞ்ச அந்த தருணம் இருக்குல்ல, எக்ஸைட்மெண்ட் டு தி கோர் எல்லாருக்கும். அதுவும் தளபதி விஜய் என்னும் நான் அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணிய பொழுது இந்த பக்கம் 2 பக்கமும் திரும்ப பார்த்தாலும் எல்லார் கண்களும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அதாவது ஆமாம், எல்லாருக்கும் எப்படி ஃபீல்னா, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார், என் புள்ள முதலமைச்சர் ஆகிடுச்சு, இது என்னோட ஆட்சி. எப்படி தளபதியோட ஆட்சின்றதை தாண்டி இது என்னோட ஆட்சின்னு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ண அந்த ஒரு தருணம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ ஒரு குதூகலமும் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு தனி மனிதர் 2 வருஷத்தில் என்ன செஞ்சிட போகிறாருன்னு கேள்வி கேட்ட நபர்களுக்கு மத்தியில் 2 வருஷத்தில் 2 திராவிட கட்சிகளையும் இங்கேருந்து தூக்கி வெளியில் வச்சுட்டு ஒரு தனி மனிதர் 40 கட்சி சேர்ந்து எதிர்த்த பொழுதும் ஒரு அரசை உருவாக்கி ஒரு தனி முகத்திற்கு விழுந்த ஓட்டு அப்படின்றது தமிழ்நாட்டில் பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். நான் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே விஜய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் எங்கப்பா ரசிகர் கூட்டம், இதெல்லாம் ஓட்டா மாறுமா? சரி, ஓட்டா மாறாது. இவங்கெல்லாம் அரியணை ஏறிடுவாங்களா? எத்தனை எம்எல்ஏஸ் வருவாங்க? 10, 15, 20 அப்படின்னு பேசுன அந்த தருணத்தில் 107ன்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? 108ன்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதாவது கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது நம்ம அன்னிலிருந்தே களத்தில் நம்ம நிற்கிறோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம் கூட்டம் ஓட்டாக மாறும். நான் திரும்ப நான் கொடுத்த பேட்டிகளை பதிவு செஞ்சது, இவரை எம்ஜிஆரோடு ஒப்பிடாதீர்கள், இவர் எம்ஜிஆரை விட மிக அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார்ன்றது நான் டே 1லன்னு சொன்னேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி குழந்தைகள் வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வரைக்கும் கேப்சர் பண்ண ஒரு தலைவன் ஒன்று இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய பிள்ளைகள் தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு பெற்றோரை கன்வின்ஸ் பண்ண அந்த ஒரு அழகான தருணம். ஒரு அப்பாலாம் வேணுக்குன்னே சொல்கிறாரு, என் காலில் விட நான் ஓட்டு போடுறேன்னாரு.
அந்த ஒரு பெண் வந்து காலில் விழுந்தா. ஸோ இப்படி கூட்டம் கூட்டமாக குடும்பமாக அவருக்காக ஓட்டை வாங்கி கொடுத்த அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அரசியல் வரலாற்றில் இனிமேட்லாம் இப்படி பார்த்துட முடியாது மேடம். இனி வந்து இவரை வந்து இன்னொரு எம்ஜிஆர்லாம் யாரும் சொல்ல முடியாது. முதல்வர் விஜய் இந்த ஆட்சி வந்து மிக சிறந்த நல்லாட்சியாக இருக்கும்ன்றதுக்கான முதல் உதாரணமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒன்லியே அந்த போதைப் பொருள் விஷயத்தை வந்து கையில் எடுத்ததாக இருக்கட்டும், மின்சார விஷயம் எப்படி வந்து மக்களுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது, மாதம் மாதம் மின் கட்டணம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்காமல் 3 முறை விலையேற்றம் செஞ்சது தான் இன்னும் கூடுதலாக மக்களுக்கு ஒரு சுமையாக இருந்தது. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது டே ஒன்னில் யாருமே எடுத்தோடனே இந்த மதுவிலக்கு சம்மந்தப்பட்டது போதை சம்மந்தப்பட்டதில் கை வைக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கம். நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி திமுக அவங்க வெளிப்படையாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, நாங்கள் வந்து இந்த மாதிரி மதுவை ஒழிப்போன்னு சொன்னனால தான் ஆட்சியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்சியேற்ற பிறகு முதல்ல டாஸ்மார்க் எல்லாத்தையும் வந்து ஒழிக்கணும்னு சொன்னது. கிட்டத்தட்ட இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை டாஸ்மார்க்கு, 717 டாஸ்மார்க்கை குறிப்பாக பள்ளி, கல்லூரி, பேருந்து, கோயில் இது போன்ற வழிபாடு தலங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் தூக்குறாரு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்த முறையை பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியத்துக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 1700 பொருட்கள் அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் வந்து கொண்டு போய் பெரிய குழி தோண்டி புதைக்கிறாங்க. அப்போது அது உங்கள் ஆட்சியில் இல்லை, அது 2025 டிஎம்கேல ஆட்சியில் நடந்ததை நீங்கள் திருச்சி அது உங்களுக்கு சாதகமாக போட்டுக்கிறீங்க. சரி, இனிமேட்டு வைங்க பார்ப்போம். இனி வந்து போதைப் பொருளை வந்து இங்கே வந்து விற்றுருவீங்களா பார்ப்போமா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வரான்னும் பொழுது பெரிய மாற்றம். ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்து பதவியேற்கும் போது அவரை கிள்ளி முத்தம் கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு இது கியூட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக வந்து ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ப்ரோமான்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு. அது வந்து அண்ணனுக்கும் தம்பிக்குமான அந்த ஒரு அழகான உறவு தருணம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் முதல் முறையாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வந்தார். அவர் டே ஒன்லேருந்து அவரும் அதான் சொன்னார். வந்த பிறகு ஏன்னா அவர் கட்சிக்கு எப்போ வந்து இணைஞ்சாரோ அதுக்கு பிறகு அவர் சொன்னது நிச்சயமாக தாவேக்கா தான் ஆட்சிக்கு வந்து உட்காரும், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னது. இன்றைக்கு பிஜேபி இல்லாத ஒரு அதிமுக தளபதி விஜயை நோக்கி வந்திருக்கு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் பிஜேபியை சார்ந்த ஒரு அதிமுகவாகவும், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் பிஜேபி இல்லாத ஒரு தனி ஒரு அதிமுக வந்து இன்றைக்கு தளபதிக்கு ஆதரவு தெரிவித்ததாக இருக்கட்டும், அந்த ஒரு அண்ணன் தம்பி உறவுலேருந்து ஏற்பட்ட அடுத்த ஒரு நிகழ்வுன்றதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதுவும் ஜெயலலிதா அவர்களும் கிட்டத்தட்ட கலைஞரும் செய்யாத விஷயத்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து தளபதி அவர்கள் நேராக வீட்டுக்கே போன அந்த விஷயம், முன்னாள் சிஎம் இன்னாள் சிஎம் போய் பார்த்த அந்த தருணம், அந்த ஜில்லா படம் அதில் வந்து கையை கோர்த்து 2 பேரும் நடந்து போகிற மாதிரியே வந்து வாப்பா இனிமேட்டு உன்னால் எந்த தப்புமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தாங்க. இது வந்து ரொம்ப நடைமுறைக்கு எதிர்பார்க்காத ஒரு ரியாலிட்டியிலேயே எதிர்பார்க்காத இதெல்லாம் சினிமா பாணியிலேயே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது சார். சினிமா பாணியில் இல்லை, சினிமாவில் நடந்ததெல்லாம் நிஜத்தில் எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்குது இல்லை சார். உண்மையுமே நீங்கள் இந்த குழந்தைங்க விஷயம்னு பேசும்போது அதை பற்றி நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நீங்கள் குழந்தைங்களை வச்சு மாஃபியா அந்த விஷயம் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து அல்கரிதம் வந்து செட் பண்ணி எல்லாருமே வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் பற்றி பேசி விஜய் அவர்கள் பற்றி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்லாம் கிரியேட் பண்ணி மக்கள் மனசில் அந்த மாதிரியான வந்து ஒரு விதைச்சிட்டீங்க, அதனால தான் நீங்களே எதிர்பார்க்காம ஓட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த பொழுது என்டையர் மீடியா யார் கண்ட்ரோலாக இருந்துச்சு? சும்மா வெளிப்படையாக பேசுவோம், என்டையர் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மீடியா அதிமுகவோட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்போது இவ்வளவு மீடியா இருந்த பிறகும் இதை தாண்டி அந்த குழந்தைங்கள்டேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்குன்னா அது தளபதி ஏற்படுத்தின இம்பேக்ட்ன்றதை தாண்டி தளபதி இவர்கள் நேசித்த இம்பேக்ட். குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்குறதுன்றது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட போய் சொல்கிறது. இன்கேஸ் இவர் ஜெயிச்சிருக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்க மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்து. ஜெயிச்சு முடிச்சாச்சு, அப்புறம் ஜெயிக்கலனான்னு ஏன் ஒரு கேள்வி, ஏன் குழந்தைகள்கிட்ட சொன்னார் அந்த வார்த்தையை? கேஸ்லாம் போட்டாங்களே சார் உங்கள் பேர். அதான் 10 காசுக்கு செல்லுபடி ஆகுது. ஏன்னா அந்த குழந்தைகள் 2 வயசு குழந்தைய திமுக காரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சப்போ அன்னைக்கு அவனும் கேஸ் போடல. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே நினச்சி தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அவங்களுக்குமான நல்லாட்சி தான், யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கும் சேர்த்த நல்லாட்சி தான். இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி சொன்னார் சட்டமன்றத்துக்குள்ள, 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம், நீங்கள் சீனியர் நான் ஜூனியர், ஆனால் வந்து அரசியலில் நான் தான் சீனியர்னாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து அவர் தான் இப்போ முதலமைச்சர். புரிஞ்சா?
சரி சார். ஓகே. இப்போ வந்து அந்த குழந்தைங்களையும் சேர்த்து நண்பா, நண்பீஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு ட்ரெண்டா, இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கப்படுதுல்ல. ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கும் நன்றி சொன்னார் பார்த்தீங்களா? பதவி ஆமா இருக்கும் சார். பொழுது நண்பா, நண்பீஸ் என்னோட குட்டி நண்பா, குட்டீஸ் நண்பீஸ்க்கும். எல்லாத்துக்கும் நன்றின்னு சொன்னார். ஆமா, ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் சேர்த்து இன்றைக்கு அவர் அரசியல் பார்க்க வச்சிருக்காருமா. இதெல்லாம் கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம். எந்த குழந்தைகள் முதல்ல வயசு பசங்க அரசியல் பார்த்தாங்களா? இல்ல. பார்க்கலைல. அப்போ இன்றைக்கு எல்லா நபரும் அரசியலை பார்க்குறாங்க, ஒரு துறையாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னும் பொழுது, இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னும் பொழுது, தளபதிக்கு பின்னாடி போனாக்கா நமக்கு உரிய பாதுகாப்பு இருக்குது, ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்பி வந்திருக்காங்கன்னும் பொழுது, ஒற்றை மனிதர் 8 கோடி நபருடைய நம்பிக்கையை பெற்றிருக்காருனாக்கா, தட்ஸ் தளபதி. எஸ். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல சார். சார் இப்போ அடுத்ததா, இங்க உதய் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசுனதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து அவர் பேசினாரு. நேத்தி வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கும்போது போய் அவருக்கு ஒரு சிரிக்கல, இல்ல வந்து ஒரு வணக்கம் கூட சொல்லல அப்படின்றது ஒரு பார்க்கப்பட்டதில்ல சார். அதுக்கப்புறம் நேத்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அங்க வந்து வரவேற்ற ஒரு விதம்லாம், என்னப்பா இது காலையில இப்படி, சாயங்காலம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது கூட ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கா போயிருந்தது சார். நிறைகுடம் என்றும் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பண்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது, நீங்க என்னை வந்து எந்த நோக்கத்தில பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து அரசியல்ல உங்கள ஆட்சி முறை சரியில்லைன்னு சொல்லி தான் உங்கள எதிர்த்தேனே தவிர, தனிப்பட்ட முறையில உங்கள நான் எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால், விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் கேவலமாக விமர்சனம் செய்தவர்கள் திமுக நபர்கள். அதை மறுக்க முடியாதுல்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து நீங்கள் இன்னும் சொல்லப்போனா செந்தில்வேலு, நக்கீரன், கோபால்லேருந்து ஒட்டுமொத்த நபரை வச்சு எவ்வளவு மோசமாக, ஆபாசமாக பேச வைத்த பிறகும், ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னாக்கா, எல்லா மக்களுக்குமான, எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும்னு அந்த பண்போடு ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டார்ல. சார் அவரு வரலாறு பார்க்காத நேரா தலைவன். வந்து ம். ஸ்டாலின் அவர்கள பார்க்கும்போது அங்கிள்னு தான் கூப்பிட்டாரா சார்? அது நீங்க வேணா உதயநிதியை பார்க்கும்போது கேளுங்க. இல்ல சார் நீ என்ன உதயநிதியை பார்க்கும்போது கேளுங்க என்னன்னு அப்ப கூப்பிட்டாரு. என்ன உண்மையாவே நீ அங்கிள்னு தான் ஃபீல் பண்ணி தான் கூப்பிட்டியாப்பா அப்படின்னு அவரே யோசிச்சிருப்பாருல்ல சார். ஏன்னா இல்ல அதெல்லாம் இப்படி வந்து பார்த்தாலும் அதான இல்ல உண்மை. இதெல்லாம் ஒரு மீமா நான் இல்ல இல்ல பார்த்தது சார். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இல்ல இல்ல சார். அதான உண்மை. இவருக்கும் அவருக்குமான ஏஜ்ன்றது இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து பார்க்கும்பொழுது அங்கிள் தானே ஆரம்பத்துலேருந்து கூப்பிட்டு வளர்ந்துருப்பாரு. பட் அதை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் என்பவர் புரோக்கர்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனால் அவரே வந்து இவர் அங்கிள்னு சொன்ன விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் சீமான் வந்து பேசினார். உங்களுக்கு புரியுதுங்களா? அரசியலில் வந்து எதை விமர்சனம் செய்யணுன்ற ஒரு போதிய புரிதல் இல்லாமல், இவரை எதிர்த்தாக்கா நமக்கு ஃப்ரேம் கிடைக்குதுன்னு எதிர்த்துட்டு, இன்றைக்கி எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சில கட்சிலாம் இதோட முடிஞ்சே போச்சு. சார் சீமான் அவர்கள போய் நேத்தி பார்த்தது, அந்த ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப வந்து இந்த மாரியான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி ஃபுல்லா இவரு ஆட்சி ஏத்தத தாண்டி, இவர் இந்த மாரி போய் எல்லா தலைவர்களையும் பார்த்து தான் சார் எல்லாருமே அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. முக்கியமா வைகோ அவர்கள் அவங்க வீட்ல வேலை செய்ற அந்த அக்காக்கள் அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடும்போது, இவங்கலாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப திமுக அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றத யோசிச்சு பார்த்தீங்களா சார்? அது ஸ்டாலின் தோத்தப்பே தெரிஞ்சிருச்சு அவங்க மனநிலை என்னவா இருக்கும்ன்ட்டு. ஆனால் நீங்கள் திமுகவையோ திமுகவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரைக்கும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதை தாண்டி அந்த வேலை செய்கிற அம்மா வந்து அவரை தளபதி இப்படி கூப்பிட்டு செஞ்சோன்னு தளபதியும் இப்படி கூப்பிட்டு இப்படி அவங்கள அந்த உச்சி நிகழ்ந்து செஞ்ச விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிஎம்மை நீங்கள் இந்த மாதிரிலாம் யாரும் இவ்வளோ எளிமையாக பார்த்துடவே முடியாது. ஜெயலலிதா அம்மாவை இப்படி அணுகி நீங்கள் இப்படி செஞ்சிட முடியும்? கலைஞர் நீங்கள் இப்படி அணுகி செஞ்சிட டே முடியும்? ஒன்லேருந்தே அவங்க அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் இது- இல்ல அந்த இது மாதிரி ஒரு bonding. ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தளபதி சொன்னது. இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன். இது வந்து ஒரு குடும்பம். நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு பிறகு தான் நான் அரசியல் கட்சிக்கு வந்தேன்னு சொன்னார்ல. இன்றைக்கு எல்லாருமே என்ன நினச்சாங்க? என்னுடைய பிள்ளை, என்னுடைய அண்ணன் இன்னைக்கு முதலமைச்சர், இது என்னுடைய ஆட்சி. இப்படி இதுக்கு முன்னாடி யாருமே ஃபீல் பண்ணதில்லை. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி நம்ம ஓட்டு போட்டோம் அப்படிதானே தவிர, என்னுடைய ஆட்சி நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு உணர்வு இன்னைக்கு ஏற்பட்டுக்கிடும் பொழுது, எவ்வளோ ஒரு சிறந்த பண்பாளன்றதை வைகோவே வெளிப்படையாக சொன்னார்ல. தலை சிறந்த பண்பாளர் நான். அண்ணாவுக்கு பிறகு நான் விஜய் அவர்களை தான் இப்படி ஒரு பண்பு சிறந்த ஒரு தலைவனாக பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவர் முன்னாடி வைகோ இருந்திருப்பாரா, சிரிச்சிருப்பாராப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இல்ல வந்து இது வந்து ஒரு பிரைஸா அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல ஆமாம், சார். நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நபரும் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணி நின்னாங்க விஜய் அவர்கள் வருவார். இப்போ நீங்கள் அப்புறம் சீமான்லாம் சீமானவர்லாம் 10 நிமிஷமா வெயிட் பண்ணதா சொல்லப்படுது. வாசல்லே நின்றுக்கிட்டு இருந்தார். சார், அன்புமணி அவர்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு போய் அது என்ன ஃபேமிலியா மீட் பண்ண வந்திருக்காங்களா, இவர் என்ன ஃபேமிலியா மீட் பண்ண ஒவ்வொருத்தரையும் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதெல்லாம் more than- அன்புமணியுடைய பேர பிள்ளைகள் விஜய் மாமான்னு சொல்லும் பொழுதே தெரியல பிள்ளைங்க யாருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரியான விஷயம்லாம். ஸோ இந்த ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஒரு நல்ல தொடக்கம்.
தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள அரசியலை ஒரு துறையாக பார்ப்பதை தாண்டி இந்த அரசியலை ஒட்டுமொத்த மக்களும் உற்று நோக்கி சட்டமன்றத்தில் நடக்கிறத வந்து சுவாரஸ்யமாக டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் பேச போகிறது என்ன நினைக்கும் பொழுதே எனக்கு வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. என்னடா நடக்கும் அப்படின்னு 10 நாளைக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கை வந்துடும். வெள்ளை அறிக்கை அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான மோதல்கள், காரசார பேட்டிகள், அதற்கு பிறகு வந்து யார் யார் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக தளபதி வந்து சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய இம்பேக்ட், ஹியூஜ் இம்பேக்ட் ஏற்படும் மக்கள் மத்தியில். அப்போ இவ்வளோ நாள் இதைத்தான் பண்ணுச்சு அதிமுகன்ற ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாகும் பொழுது அவர்களுடைய சகாப்தம் என்பது பெரிய ஒரு முடிவுரை எழுதப்படும் சட்டமன்றத்தில் வச்சு நான் பார்க்குறேன். அன்னைக்கு இந்த ஜெயிச்ச திமுக சார்பாக ஜெயிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் அந்த கையை முயன்னு குதிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்ப்போம். சார், வெள்ளை அறிக்கைன்றது எல்லா காலத்துலேயும் எல்லாருமே வெளியிடுறது தானே சார்? புதுசாக வந்து தாவேக்கா என்ன சார் வெள்ளை அறிக்கை விட்டு டே 1 யார் வெளியேறுன்னு சொன்னாங்க? இது வரைக்கும் திமுக இல்லாட்டி அதிமுக 2 பேர் தானே இருந்தாங்க. மாறி மாறி தானே வெள்ளரிக்கை கொடுத்தாங்க. 2 பேருக்குள்ளே எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ தளபதி விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற லெவலுக்கு போன வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இவங்க செஞ்ச தவிர நான் மறைக்கிறேன், நீ செஞ்ச தவிர நான் செஞ்ச தவிர நீ மறன்னு சொல்லி தானே மாற்றி மாற்றி போனாங்க. ஆனால் 2 பேர் செஞ்ச தவறையும் ஒரு தனி மனிதன் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது 70 வருஷமாக என்னென்ன செஞ்சுருக்காங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும். சார், அது கெட்டிங் டு த சீரியஸ் பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி, அதாவது இந்த பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுன மாதிரி இவர் ஸ்கிரிப்டை பார்க்காமையே இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு சார். கவர்னரே சார் ஒரு நிமிஷம் அதில் இருக்கிறத மட்டும் படிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எப்படி சார்? இது அதில் இருக்கிறதானே படித்தாரு அவர் பார்க்காம அப்படியே முன்னாடி பார்க்காம அவர் படிச்சா அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டாரா? இவர் தான் சிஎம் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்து. ஏமா அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவரை எதிர்த்த காசு வாங்கிட்டு பேசினவர்கள் தான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் இவர் தான் வருவார்னு. எனக்கும் தெரியும் ஆட்சி மாறினதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தலைவர் விஜய், முதல்வர் விஜய்னு பேசத்தான் போகிறாங்கன்றது எனக்கும் தெரியும். அவர் அந்த சொன்ன அந்த மூமெண்ட்டுகளை எதையுமே பார்க்காம அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லி இறைவன் மீது ஆணையிடுகிறேன் பொழுது தட்ஸ் இட். அதான் மேஜிக். பிரபஞ்சம் தேர்வு செய்த தலைவன் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன். ஒரு பிரபஞ்சத்தால் தேர்வு செய்த நபரை இங்கே இருக்கக்கூடிய மக்களால் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய 40 கட்சி சேர்ந்தெல்லாம் வீழ்த்து. அதை பார்க்காம படித்ததெல்லாம் என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ்? எப்படி வீட்லேருந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, வீட்லேருந்தே படிச்சுட்டே வந்துட்டாரா போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது.